ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பைசியான க்ரீன் மசாலா வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வாழை இலை மீன் பொளிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம செய்கிற மீன் வறுவல் மாதிரி இல்லாமல் ரொம்பவே சுவையாக கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான மீன் பொளிச்சது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான க்ரீன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 5-6 பல் பூண்டு உடச்சி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் வச்சுருக்கேன், அதை நம்ம ஜூஸாக சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முழு மீனே எடுத்துருக்கேன், நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த மீனோட எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். மீனோட உள்ளே எல்லாமே நல்லா மசாலா இறங்குற மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 பக்கமுமே மசாலாவை நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இதை 1-2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு மசாலா எல்லாமே நல்லா மீனில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு வாழை இலை வச்சு மூடிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். மீன் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். மீன் பொளிச்சது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழை இலையை நெருப்பில் வாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அதை மடக்கும் போது நமக்கு உடையாது. இப்போ நமக்கு மசாலா ஊறின மீனை இதோட சென்டரில் வச்சிடலாம். இதுக்கு மேலே நான் ஒரு கருவேப்பிலை கொத்து வச்சுருக்கேன், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த வாழை இலையை மூடிட்டு ஒரு நார் வச்சு நம்ம கட்டி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி நம்ம நார் வச்சு கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் பொளிச்சது செய்கிறதுக்கு ஒரு தோசை பேனை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை அதில் சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் இதை பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த வாழை இலையோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்க மீன் நல்லா வெந்து வரும். ஒரு பக்கம் ரெடி ஆனதும் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். வாழை இலையோட ஃப்ளேவரும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீன் மசாலாவோட ஃப்ளேவரும் சேர்ந்து இந்த மீனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வழக்கமாக வீட்டில் செய்கிற மீன் வறுவல் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்பவே சுலபம்தான். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.